ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லி என் கைகளை தொட்ட உனக்காகவே நீ கேட்பதையெல்லாம் அப்படியே உன் விருப்பப்படி கொடுக்க போறேன். இனி எப்போதும் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இத்தனை நாளா கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கையில இப்போது நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் சந்திக்க போகிறாய். என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உன் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க உன் சாயப்பா வந்துவிட்டேன் என் செல்லமே. உன்னுடைய பிரச்சனைகளும் துன்பமும் துயரமும் இனி நிரந்தரமாக உன்னை ஆட்கொள்ள நான் விட்டு வைக்க மாட்டேன். இப்போதே உன் நிலைமை அனைத்தும் மாறப்போகுது. என் மேல நம்பிக்கை வச்சு நீ கேட்டதை நான் கொடுப்பேன்னு பொறுமையோட காத்திருந்த என் செல்ல பிள்ளையான உனக்காகவே நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் சேர்க்க வந்திருக்கேன். இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் ஒரு காரணத்துக்காக தான் பிறந்திருக்கு. நீயும் உன் பிறப்புக்கான காரணத்தை உணர்வாய். காலச்சக்கரம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் நன்மைகளை கொடுத்தாலும் எதை நினைச்சும் நீ கவலைப்படாத. நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ஒன்றால் தடுக்க முடியாது. தீமைகள் வரும்போதெல்லாம் நீ என் மீது முழுமையான பக்தியை செலுத்தினா நான் உன் கூடவே இருந்து உன்னை துன்பத்தில் இருந்து மீட்டெடுப்பேன். எப்போதும் உண்மையை மட்டுமே பேசு. நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், எனக்கு தான் எல்லாமே கிடைக்கணுன்ற சுயநலத்தை இன்றோடு கைவிடு. நல்லதோ கெட்டதோ உன்னுடைய எந்த செயலும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வண்ணம் இருக்கட்டும். என்னை முழுமையாக நம்பும் உன் வாழ்க்கையில எல்லா வளங்களையும் இன்பங்களையும் அள்ளி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்வின் மொத்த கணக்கை அறிந்தவனும் நிர்வாகிப்பவனும் இந்த சாயப்பா நான் தாங்கிறத நீ மறந்துட வேணாம். நீ பூர்வ ஜென்ம கர்ம வினைப்படி இந்த மானிட பிறவியை எடுத்திருந்தாலும் உனக்கு உயிரை கொடுத்து நீ இந்த பூமியில் பிறப்பதற்கு காரணமாக இருந்த உன்னுடைய தாயும் தந்தையும் தான் உனது முதல் தெய்வமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. 10 மாதம் தன் வயிற்றில் சுமந்து அநேக கஷ்டங்களை அனுபவிச்சு உன்னை ஒரு ஆளா வளர்த்து ஆளாக்கி இருக்கிற உன் தாயின் தியாகத்துக்கு முன்பாக நான் கூட அடிபணிஞ்சுதான் நிற்பேன் என் செல்லமே. இந்த பிறவியிலேயே உச்சபட்சமான மோட்சத்தை அடையணும்னா மாதா பிதா குரு தெய்வம் இவர்களின் பரிபூரணமான ஆசீர்வாதம் உனக்கு தேவை. நீ செய்கிற எல்லா காரியங்களையும் உன் தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தோடு செய்ய முயற்சி செய். முடியாத பட்சத்தில் என் பரிபூரண அருள் உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உன் வார்த்தையால் மற்றவர்களுக்கு நீ மன அமைதியையும் நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுக்க முடிந்தால் அது கூட நீ செய்கிற தர்மம் தான் என்பதை மறந்து விடாதே. உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் ஒருபோதும் உன்னை கைவிடாது என் செல்லமே. நீ எப்போதும் தோல்வியை கண்டு துவண்டு போகாதே. போராடி தோத்து போவதும் கூட வெற்றிக்கு சமம்தான்றதை ஞாபகம் வச்சுக்கோ. என் மேல முழுமையாக நம்பிக்கை வச்சு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா செய்து தருவேன். நீ செய்த நல்ல கர்மாக்கள் இன்பமாகவும் கெட்ட கர்மாக்கள் துன்பமாகவும் இந்த பிறவியில் உன்னை பாடாய் படுத்துவதை நான் பார்க்குறேன். அதில் இன்பத்தை மட்டும் உனக்கு கொடுத்துட்டு உன்னை நெருங்கும் துன்பங்கள் அனைத்தையும் உனக்கு பதிலாக என் கரங்களால் நான் வாங்கி கொள்கிறேன் என் செல்லவே. அப்படி உன் கர்மாவை உன் கரங்கள் மூலமாக என் கரங்களில் ஏந்தி கொள்வதற்காக தான் ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு என் கையை தொட சொன்னேன். நீ என் மேலே வச்சிருக்க பரிபூரண நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் பலனாக நீ கேட்டதையெல்லாம் ஆசீர்வதித்து உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். நீ தினமும் ஓம் சாய்ராம்ன்ற வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தீனா கண்டிப்பா நிஜமாவே உன் வாழ்க்கையில நீ உயர்வையும் வெற்றியையும் பெறுவாய். என் மேல நம்பிக்கை வச்சு உனக்கு தேவையானதை எல்லாம் கேட்ட என் செல்ல குழந்தையான உனக்கு நல்லது அனைத்தையும் நிச்சயமாக நான் கொடுக்க தான் போறேன். ஒரு மனிதன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவனுக்கு மரணம் வந்து சேர்ந்தே தீரும். நல்லவன்றதுக்காக மரணம் அவனை விட்டு வைக்க போவதும் இல்லை, கெட்டவன்றதுக்காக அவனுக்கு உடனே மரணம் வந்துவிட போவதும் இல்லை. எல்லா மனிதர்களும் அவர்கள் தலைவிதிப்படி அவர்களுக்கு எழுதி வைத்த காலத்திற்கு வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆகணும். நீ வாழப்போகும் இந்த குறுகிய காலத்தில் உன்னுடைய செயல்பாடுகளை வைத்துதான் உனக்கான நன்மையும் தீமையும் வாழ்க்கைக்கான காலமும்
நேரம் நெருங்கி வைக்கப்படுகிறது, நேரம் குறிக்கப்படுகிறதுன்றதை புரிஞ்சுக்கோ. முடிஞ்ச வரைக்கும் வாழும்போது யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டுப்போ. உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதற்கு இந்த சாயப்பா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நீ செஞ்ச விஷயங்களுக்கும் நான் பாவ புண்ணியங்களை சரிசமமாக கணக்கு போட்டு வச்சிருக்கேன். இப்போது உனக்கு கிடைச்ச இந்த அற்புதமான மனித பிறவியான வாய்ப்பை பயன்படுத்திட்டு பாவத்தின் கணக்கை இல்லாமல் செய்துவிட்டு புண்ணியங்களை மட்டும் செஞ்சு மீண்டும் பிறவாத நிலையை அடைய பழகு. இந்த சாயப்பா உனக்கு தேடி வந்திருக்கேனாலே உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தான் என்பதையும் புரிந்துகொள். உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்துதானே ஆகணும். இதில் மகிழ்ச்சி, மன அமைதியை தவிர தாங்க முடியாத வழிகளையும் கஷ்டங்களையும் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும். பொறுமையாக இருந்தீனா கண்டிப்பாக இந்த போராட்டங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும். உனக்கு துணையாக யாரும் இல்லையே நினைக்காத. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நிச்சயம் நல்லதே நடக்கும். நான் உன்னை விட்டு எங்கேயும் விலகி போக மாட்டேன். நீ என்னை விட்டு விலகி போகும்படியும் நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. என்னுடைய பரிபூரண அருளாலும் ஆசையாலும் நீ நிம்மதி பெற்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழதான் போகிற. நீ படுற வேதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து இன்னைக்கு பல பேர் சிரித்தாலும் சரி, உன்னை கேலி பண்ணி பேசினாலும் சரி, நீ ஒருபோதும் யார் மனசும் கஷ்டப்படும்படி கேலி பண்ணி பேசாதே. யாரையும் உன்னுடைய சிரிப்பு காயப்படுத்திடக்கூடாதுன்றதுல நீ கவனமாக இருந்துக்கோ என் செல்லமே. ஏன்னா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதை பார்த்து சிரிக்கிறவங்க தன்னுடைய கடைசி காலத்தில் சொல்லில் அடங்காத துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தே ஆவார்கள் என்பதுதான் அவர்களுக்கு எழுதப்பட்ட விதி. அதனால தான் அந்த தப்பை நீ செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதில் பொய் சொல்லி தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. அதுக்கு பதிலாக உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டாலும் அப்புறமா நான் உனக்கு அதை சரி செய்ய உதவி செய்வேன்னு நம்பு. உண்மையை பேசி அதன் விளைவுகளை எதிர்கொண்டு பிரச்சனையை அப்போதே முடித்து விடுவது தான் நல்லது. பொய் சொல்லி தப்பிச்சுக்கலானா அந்த பொய் தினம் தினம் அணுவாக கொள்ள ஆரம்பிச்சிடும் என் செல்லமே. ஆனால் உண்மை பேசினா அது ஒருபோதும் உன் அழிவுக்கு காரணமாக இருக்காது. இந்த சாயப்பா நானும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படவே கூடாது என் செல்லமே. இப்பொழுது இந்த நல்ல நாளிலேயே உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த போகிறேன். நேற்று வரை நடந்த விஷயங்களையும் உன்னால் சரி செய்ய முடியாத விஷயங்களையும் நினச்சி இப்போது கவலைப்படாதே. இப்போது இந்த நொடி முதல் நீ நடக்கப் போவது எல்லாமே உன் நன்மைக்காக உனக்கு நல்லதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும் என் செல்லமே. நீ எப்போது எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காத. ஏன்னா உன்னை சுற்றி நடக்க போகிற காரியங்கள் நல்லதாக இருந்துச்சுன்னா அதை பார்த்து பொறாமப்படுறதுக்கும் வயிறறிகிறதுக்கும் இங்கே பல பேர் தயாராக இருக்காங்க. அடுத்தவங்ககிட்ட நீ சந்தோஷப்பட்டு நல்லதை சொல்லும்போது அது உனக்கு பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது என்பதால் தான் நல்லது நடந்து முடியும் வரையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேணாம்னு நான் சொல்கிறேங்கிறத புரிஞ்சு